الله الرحمن الرحيم. نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. இந்த வருடத்து ரமலான் மாதத்து பரவான நோன்பை அதாவாக நாளை நோக்க நியத்து செய்கிறேன் அல்லாஹுக்காக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் இன்றைக்கு 12வது தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்திருக்கிறோம். சரிதானே? 12 தானே? 12 தராவீஹ். குர்ஆனை 2 பகுதியாக பிரித்தால் 30 ஜுஸுகள் 15 ஆகும். அதில் நாம் 15 ஜுஸுகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு சூரத்துல் கஹஃபை ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு முடித்து விடுவோம். அல்லாஹ் தஆலா முழு குர்ஆனையும் கேட்டு மகிழ்கிற பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இதுபோன்று வரக்கூடிய எல்லா தராவி தொழுகைகளையும் முழுமையாக நின்று வணங்கக்கூடிய கை கால் நல் சுரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் ஈமானிய பலத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. நம்முடைய இபாதத்துகள் வணக்கங்கள் அத்துணையும் துவாக்களையும் பொருட்டாக வைத்து பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து அவர்களுக்கு வெற்றியை அல்லாஹ் வழங்குவானாக. எல்லா மக்களும் நிம்மதியோடு பைத்துல் முகத்தஸில் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. எல்லாரும் பலஸ்தீன மக்களுக்காண்டி நிறைய துவா செய்யுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த மக்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் கூடிய விரைவில் அவர்கள் நாடுகிற வெற்றியை அல்லாஹ் தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, மதீனா நகரிலே ஒரு பெண்மணி என் பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று ஒவ்வொருவரிடத்திலேயாக கேட்டுக்கொண்டு வருகிறாள் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கிறார். அவர்களை சந்தித்து அந்த கேள்வியை அவர்களிடத்திலும் கேட்கிறார். அபூ ஹுரைரா அவர்களே, என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்கிறார். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறே, என்னதான் நீ அப்படி பாவம் செஞ்ச? நீ செஞ்ச பாவத்தை சொல் என்று கேட்டார். இப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, இல்லை, நான் ஒரு ஆணோடு விபச்சாரம் செய்து விட்டேன், தவறிழைத்து விட்டேன். அந்த விபச்சாரத்தின் மூலமாக ஒரு குழந்தையையும் சுமந்து விட்டேன். அந்த குழந்தையை சுமந்து அந்த குழந்தையை பெற்று எங்க இந்த குழந்தையின் மூலமாக நமக்கு ஏதேனும் கெட்ட பெயர் வந்து விடுமோ என்று அஞ்சி அந்த குழந்தையை நான் கொன்று விட்டேன்னு சொன்னான். விபச்சாரம் செஞ்சு அதில் ஒரு குழந்தை உண்டாகி அந்த குழந்தையை பெற்றெடுத்து இந்த குழந்தை யாருடையது என்று கேட்பார்களே, அதனால் நம் பெயர் கெட்டு போகுமே என்று அந்த குழந்தையை கொலையும் செய்து விட்டேன். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சரியான கோபம் வந்துருச்சு. நாசமா போகும், என்ன மாதிரி பாவம் செஞ்சுட்டு வந்து மன்னிப்பா கேட்கிற, அதனால மன்னிப்பே கிடையாது, ஓடுன்ட்டான். அந்த பெண்மணி அழுதுகிட்டே போயிடுச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. நாம பாட்டுக்கு அந்த பெண்மணி வந்து கேட்டவுடனே கோபத்துல, அவன் பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, நாசமா போகணும்னு சொல்லிட்டோமே, உண்மையிலேயே அந்த பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கா இல்லையா நம்ம யோசிக்கலையே, நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டோமே என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில் ஒரு வருத்தம் ஏற்படுகிறது, ஒரு ஒரு நெருடல் ஏற்படுகிறது. உடனே நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்தால் இன்னென்ன மாதிரி கேள்வி கேட்டால் நான் அந்த பெண்மணி நாசமா போக உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிவிட்டேன், நான் சொன்னது சரியா தவறா அப்படின்னு கேட்டேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹலக்க அன்த வ ஹாதன் நிசா அவ் கமா கால ரசூலுல்லாஹ், நீயும் அந்த பெண்ணும் நாசமாய் போயிட்டீர்கள் அப்படின்ட்டாங்க. உடனே உங்களுக்கு சரியான பயம் வந்துச்சு. என்ன யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல என்ன சொல்லுகிறான், அவன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை தவிர வேற என்ன பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்திற்கு தௌபா செய்து மீண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத்,
அந்த பாவத்தை அல்லாஹ் நன்மையாகவே மாற்றி தந்து விடுவேன்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய வசனம் அப்படி இருக்கிற பொழுது நீங்க எப்படி அந்த பெண்மணிட்ட அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலை கேட்டு மிகப்பெரிய பயமும் அச்சமும் வந்து விட்டது. அநியாயத்துக்கு ஒரு பெண்மணியை நாம் இப்படி சொல்லிவிட்டோமே என்று தேடி போனாங்க. நம்மள மாதிரி ஆளா இருந்தா தொலையட்டும் சனி எங்கிட்ட போய் ஒளிய சொல்லியாருன்னு விட்டுருவோம். ஆனா அவங்க சஹாபிகள் இல்லையா, தேடி போறாங்க, தேடி அலைகிறாங்க. அந்த பெண்ணை எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாங்க. அந்த பெண்ணை பாத்தீங்களா, அந்த பெண்மணியை பாத்தீங்களா, என் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்டு ஒரு பெண்ணு தெரிஞ்சேன், அந்த பெண்மணி யாராவது கண்டீர்களான்னு விசாரிச்சுக்கிட்டே போறாங்க. கடைசியில எந்த இடத்துல வச்சு அந்த பெண்மணி என் பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்டாங்களோ அதே இடத்துல வைத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்மணியை பார்த்து விட்டார். பார்த்து உடனே ஏமா இங்க வாமா ஸ்ரீதேவி, உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம், போய் இந்த கேள்வி என்னதானா கேட்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் போய் சொல்லி கடைசியில எனக்கும் அது பிரச்சனையாயிடுச்சு. உன்னுடைய பாவத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டினார்கள். எனவே நீ தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக ஒரு பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷத்தோடு அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவானா என்று, நான் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டேன் என்று குதூகலமாக சந்தோஷமாக அந்த பெண்மணி திரும்பி போனார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கும் அப்பதான் மனசு நிம்மதி அடைந்தது. இப்ப இதன் மூலமா நமக்கு தெரிய வருவது என்னவென்று சொன்னால், பாவம் என்பது மனிதர்களுக்கு இயற்கையாக ஏற்படுவதுதான். அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லுகிறார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவூன் வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். மனிதர்கள், ஆதமுடைய மக்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். யாரையுமே பாவமே செய்யாம என்னால இருக்க முடியும்னு கை தூக்க முடியாது. அது சஹாபாக்கள் மட்டும்தான் அப்படி இருந்தார்கள். நாம் என்னங்க, எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பாவம் செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் யார் என்றால், செய்த பாவத்தை நினைத்து எண்ணி வருந்துகிறார்கள் இல்லையா, அவர்கள்தான் பாவம் செய்தவர்களில் சிறந்தவர்கள். உலகத்திலே எந்த தலைவரும் பாவம் செய்தவர்களில் சிறந்தவர்கள் சொல்லி இனம் காட்டியிருக்கவே முடியாது. பாவம் செய்தவர்கள் என்னங்க சிறந்தவர்கள், சிறந்தவர், பாவம் செய்த எல்லாமே தப்பானவங்க தானே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க பாருங்க, பாவம் செய்தவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், அந்த செய்த பாவத்தை நினைத்து எண்ணி வருந்துகிறார்கள் இல்லையா, அவர்கள் தான் பாவம் செய்தவர்கள் சிறந்தவர்கள் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, யார் ஒருவர் செய்த பாவத்தை நினைத்து வருந்துகிறாரோ கமல்லா தம்பலஹு, அவர் அந்த பாவத்தை செய்யாதவரை போன்று அல்லாஹ் அவரை ஆக்கி விடுகிறான். அடடா, இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டமே, பொய் சொல்லிட்டமே, அல்லது புறம் பேசிட்டமே, கோல் சொல்லிட்டமே, திருடிட்டமே, ஒருத்தவங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டமே, ஒருத்தவங்களை மனசை காயப்படுத்திட்டோமே, இப்படி ஒரு பாவத்தை நம்ம செஞ்சிட்டமே, அல்லாஹ் நாளைக்கு நம்மளை குற்றம் பிடிப்பானே, அல்லாஹ் நாளைக்கு பதில் சொல்லணுமே என்று வருந்தக்கூடிய உள்ளம் இருக்கிறது இல்லையா, இந்த வருந்தக்கூடிய உள்ளம் அத்தாயிபு மினத் தம்பி கமல்லா தம்பலஹு, அந்த பாவத்தை நினைத்து வருந்துபவர்கள் அந்த பாவமே செய்யாதவர்களுடைய லிஸ்ட்ல அல்லாஹ் சேர்த்து விடுகிறான் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அதை சொல்லிட்டாங்க, நல்ல ஜாலியா பாவம் செய்ய வேண்டியதான அர்த்தம் இல்லை. தெரியாமல் ஏற்படக்கூடிய நிகழக்கூடிய பாவங்கள், அந்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கவா போறான், நம்மளையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க போறானா என்று நாம பாவத்திற்கு மன்னிப்பு கேட்காமல் இருக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, பாவம் செய்யறதையே இயற்கையாக அதை ஒரு நன்மையை போன்று செய்து விடுகிறார்கள். சில பேர் பொய் பேசுறதையே ஒரு உண்மை பேசுற மாதிரி பேசுவாங்க, அதையே ஒரு வளமையாக ஆக்கிறது. சில பேர் தொழாமல் இருக்கிறதையே ஒரு வளமையாக ஆக்கிறது. இந்த மாதிரி தவறு செய்கிறோம் என்கிற சிந்தனையே இல்லாமல் தவறு செய்கிறார்கள் இல்லையா, இவர்களுக்கு கடுமையான தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு தொழுகை மிஸ் ஆயிட்டால் அதை நினைச்சு நமக்கு வருத்தம் வரணும். அப்படி வந்தாதான் நம்ம உண்மையான மூமின். நம்மளுடைய உள்ளத்துல ஒரு நெருடல் ஏற்படணும். அப்பதான் நம்மள்ட்ட ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம். நாம எந்த தப்பு செஞ்சாலும் அதை பத்தி நமக்கு எந்த ஒரு கவலையும் வரலன்னு வச்சுங்களேன், நாம என்ன செய்வோம், ஈமானே இல்லாதவர்களுடைய போன்று ஒரு நிலைக்கு ஆளாகி விடுகிறோம். எனவே என்னங்க, செய்த பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கணும். அதனாலதான் இந்த ரமலானுடைய 2வது 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகஃபிரத்துடைய 10, பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய 10 நாட்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாளுக்கு பெயரே வச்சிருக்கிறாங்க. எனவே என்ன செய்யுங்க, செய்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க தெரியுமா, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும்
وأنا أستغفر ربي لكل يوم 70 مرة و100 مرة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தலைங்க. தொடர்ந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன். எத்தனை தடவை? 70 தடவை. இன்னொரு ஹதீஸ்ல 100 தடவை. என்ன சொல்றாங்க பாருங்க, பாவத்திலிருந்து நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நானே ஒவ்வொரு நாளும் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்யறேன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்வாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பாவம் செய்திருக்கிறாங்களா? அப்படியே செஞ்சாலும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான். ஆனால் அப்படிப்பட்ட நபியே ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பாவத்திலேயே கிடக்கிற நாம் எத்தனை இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதை நீங்களாகவே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, தூபா லிமன் வஜத ஃபீ சுஹ்பிஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யாருடைய ஏட்டில் இந்த நாளைக்கு ஆமால் நாமால் பட்டோலை வழங்கப்படுது இல்லையாங்க, நல்லவங்களுக்கு நல்ல கையில, கெட்டவங்களுக்கு இடது கையில வழங்கப்படுது இல்லையா, அதை சொல்றாங்க, யாருடைய பட்டோலையில் அதிகமான இஸ்திக்ஃபார்கள் பதிவு செய்யப்படுகிறதோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய நாம என்ன செய்யுங்க, இஸ்திக்ஃபார் நிறைய செய்யணும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இஸ்திக்ஃபார் போதும். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னாலே போதுங்க, நிறைய ஓதம் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நிறைய இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நாம் செய்த பாவத்தை எண்ணி வருந்த வேண்டும், அதை நினைத்து மனம் உருக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் கண்டிப்பா அந்த பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ்ட்ட நாம பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் விரும்புகிறான். நம்முடைய ஒவ்வொருவருடைய தோல் புஜத்திலே 2 மலக்கு இருக்காங்க இல்லையா, அந்த பெயரையும் அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு மனிதனுடைய தோல் புஜங்கள் 2ல வலது பக்கம் ரகீப் இருக்கிறார், இடது பக்கம் அதீத் இருக்கிறார். ரகீப் என்ற அந்த வலது புஜம் மலக்கு நன்மையை எழுதுகிறார், அதீத் என்ற இடது புஜத்தில் உள்ள மலக்கு தீமையை எழுதுகிறார். அதுல கூட பாருங்க, அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு கருணை வச்சிருக்கான் பாருங்க. நாம ஒரு நன்மையை செஞ்சிட்டா உடனே இந்த ரகீப் இருக்காரு பார்த்தீங்களா, நாளைக்கு கேட்பேன் வலது பக்கம் இருக்கிற ஒரு பேர் என்ன, இடது பக்கம் இருக்கிற ஒரு பேர் என்னன்னு. ரகீப், அதீத். இந்த ரகீப் என்ன செய்வார்னா, நம்ம நன்மை செஞ்ச உடனே எழுதிடுவாங்க. ஆனால் இடது பக்கம் இருக்கிற அந்த ரகீப் அதீத் இருக்காரு, இவரு ஒரு தீமை செய்தா எழுத மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அல்லாஹ் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. எங்க அவர் அந்த செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறாருன்னு எதிர்பார்த்து அவர் மன்னிப்பு கேட்கலன்னா அப்புறம் எழுதுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு நம்ம மேல அல்லாஹ் கருணை கொண்டவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் இதிலிருந்தே பார்த்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ் மிகப்பெரிய விசாலமானவன், கருணை உள்ளம் படைத்தவன். எப்படிப்பட்ட பாவத்தை அவனுக்கு இணை வைப்பதை தவிர வேறு எந்த பாவமாக இருந்தாலும் மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான். மன்னிக்கிற ரப்பு ரெடியா இருக்கிறான். நாம மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக வேண்டும். அந்த ரப்பிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகமாக நம் பாவத்திற்கு மன்னிப்பை கேட்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த ரமதானுடைய நடு 10 நாட்களில் நிறைய நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மீட்சி பெற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை, நம் பாவத்தை நினைத்து வருந்தக்கூடிய உண்மையான ஈமானை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கி அருள் புரிவானாக. آمين. وآخر دعوانا الحمد لله رب العالمين. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتوفنا مع الأبرار. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. وعليكم السلام ورحمة الله وبركاته.